ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது என்ன அப்படின்னா, எமோஷ்னல் ட்ரேடு. எமோஷ்னல் ட்ரேட்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு லாஸ் ஆகுது, லாஸுக்கு உண்டான காரணம் தெரியல அப்படின்னா அது எமோஷ்னல் ட்ரேட் தான். அதாவது அவங்களுக்கே தெரியாது, ஏன் ட்ரேட் எடுத்தோன்னே தெரியாது, ஒரு பதட்டத்தோட பயத்தோடு இருக்காங்களா, அதெல்லாம் எமோஷ்னல் ட்ரேட் தான். 95% லாஸிங் பண்ணுற ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எமோஷ்னல் ட்ரேடில் தான் லாஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்ம சேனல் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு ஆப்ஷன் பையிங் பற்றி சில விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னேன். சரி, நம்ம டாபிக் வரலாம். எமோஷ்னல் ட்ரேடு பேசிட்டேன் இல்லைங்களா? லாஜிக் இல்லாமல், காரணம் இல்லாமல் ஏன் ட்ரேட் எடுத்தோம், எதுக்கு ட்ரேட் எடுத்தோம், எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் மூலமாக லாஸ் ஆகிறது காமன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு. எப்பேற்பட்ட ட்ரேடருக்கும் இந்த ஸ்டாப் லாஸ் மூலிமா வர லாஸை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது எந்த இஷ்யூவும் கிடையாது, அது நார்மல். ஆனால் இதை தவிர்க்க பார்த்து வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணால் கண்டிப்பாக சொதப்போம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஓகேங்களா? சரி, இந்த எமோஷ்னல் ட்ரேடு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியல எங்கே ட்ரேடு எடுக்கணும்னு தெரியல. அவங்க எங்கே ட்ரேட் எடுக்கணுன்னா, லாபம் வர எல்லா ட்ரேடும் லாபம் வர மாதிரி யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தேடுறாங்க. நீங்கள் லட்சம் யூடியூப் சேனல் பாருங்கள், 1 லட்சம் யூடியூப் சேனல் பாருங்கள். நீங்கள் என்னென்னா, நீங்கள் என்ன சொல்ல, 1 கோடி ரூபாய் கொடுத்து கற்றுக்குங்க. எல்லா ட்ரேடும் லாபம் வர மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, யாராலையும் முடியாது. ஏன்னா அவங்களே எல்லா ட்ரேட்லையும் லாபத்தில் இருக்கிறதில்ல. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ரேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே நம்ம சென்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இது ரேஷன் ஜோன். மல்டி டைமில் ரேஷன் ஜோன் வருது. ட்ரெண்டு டவுனு, ரைட்டுங்களா? நல்லா கவனிங்க. ட்ரெண்டு டவுனு, மேலே தள்ளிட்டுனா இட்ஸ் ஓகே. ட்ரெண்டு டவுனு, ரைட்டுங்களா? என்னோடய வியூ என்ன இருந்தது, மார்க்கெட் லைட்டாக இங்கே ரிட்டர்ஷனாக இங்கே பிரேக் டவுனில் நம்ம சேல் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா 3 கேண்டில் டக்குன்னு என்னாச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு மேலே இங்கே சஸ்டெண்டாக நிற்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பை எடுப்போமா, சேல் எடுப்போமா, எதுவும் பண்ண முடியாது, சும்மா இருக்கணும். நோ ட்ரேடிங் ஜோன். அதாவது இந்த காமன் விஷயம் தெரிஞ்சாவே அவங்களுடைய லாஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் இல்லையா? அதாவது ஏதாச்சும் ட்ரேட் பண்ணால் லாபம் வந்துருமோன்ற நோக்கத்தில் பண்ணுவாங்க. சரிப்பா, அப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சு, எக்ஸாம்பிள், இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்தீங்க, நீங்கள் சேல் எடுத்தீங்க அப்படின்னா சம் ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கலாம். சரி, ஒரு வேளை இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, இந்த பக்கம் பை எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பை எடுத்துருந்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எஸ்எல் சம்வேரிங்கன்னா ஹிட் ஆகிருக்கும். ஓகே, எஸ்எல் அக்செப்ட் பண்ணிங்கன்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லிமிட் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களோட ட்ரேடிங் எங்கே பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது உங்களோட லாஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இல்லைங்களா? ஏன் அதிகமாக லாஸ் ஆகுது? பையோ சேல் எடுத்திங்கன்னா நஷ்டத்தில் போகுது அப்படின்னா ஒரு 5000 நஷ்டம் ஆகிட்டு இருக்குது, ப்ரெசென்ட் மைனஸில் போய்ட்டு இருக்குதுன்னா, இப்போ 5000 நஷ்டம் உங்களுக்கு பெருசாக சொல்ல அங்கேயே கட் பண்ணிட்டு வர வேண்டியது தானே? ஏன் அந்த 50000 ஆகிறதில்ல ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா தெரியல, ப்ரைஸு ஒரு வேளை மேலே போய்டும். சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெவல் தாண்டி கீழே வந்துடுச்சு, என்ன பண்ணிப்பீங்க? தெரியாது. சரி, இந்த லெவல் தாண்டி மேலே போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. எங்கேயாச்சும் போய் கற்றுக்குங்க. அந்த ப்ராப்பர் செட்டப்பு, ப்ராப்பர் ரிஸ்க், கரெக்டாக இடம் வரவெல்லாம் பொறுமையாக இருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 இல்லை 4 என்ட்ரி தான் கிடைக்குமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 6 மணி நேரம் உட்காந்து சொல்லுவோம், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு என்ட்ரி தேடுறோம், இல்லை 10 நிமிஷத்துக்கு ஒரு என்ட்ரி எக்ஸிட் தேடுறோம். அப்போ என்ன ஆகும், இருக்கிட்ட 2 என்ட்ரி தான் இருக்குது. அவங்க அந்த செட்டப் அவ்வளோதான் வரும். நீங்கள் எந்த செட்டப்னா 3 இல்லை 4 செட்டப் தான், அதுக்குள்ளே வர மேக்ஸிமம் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தேடுனா 20 செட்டப் தேடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 30 ட்ரேட் 40 ட்ரேட் கொடுப்போம் ஒரு நாளைக்கு. இருக்குது 3-4 ட்ரேட் தான் நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்டே இருக்கிறது. ஆனால் அவங்க 30 ட்ரேட் 40 ட்ரேட் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இருக்காதீங்க. எமோஷ்னல் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எமோஷ்னல் ட்ரேடுன்றது பிளான் இல்லாமல் பண்ணுறது எமோஷ்னல் ட்ரேட். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க,
சார் எனக்கு வந்து 1 கோடி லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ 2 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, ஏதோ சம் அமௌண்ட் லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த லாஸு எமோஷ்னல்னால் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பணம் திரும்ப வராது ஃப்ரெண்ட்ஸ். இது கசப்பான உண்மை. எவ்வளோ பணம் போனதோ போச்சு விட்டுடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. இருக்கிற லைஃப் மிச்சம் நம்ம ஒன்றும் 1000-2000 வருஷம் வாழ போகிறது கிடையாது. இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச லைஃப்பை ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லைஃப் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம், நீங்கள் மேற்கொண்டு கற்றுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நீ எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ரிகவர் ஆகிட்டு மேலே வர முடியும். ஆனால் நான் திரும்பவும் கடன் வாங்கி பணம் போட்டு பண்ண போகிறேன், எனக்கு யாரோ சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்க, யூடியூப் சேனலில் கைடு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது. நான் 45 days கிளாஸ் இருக்குது, சம் ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த 45 days கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கண்டினியூ ப்ராஃபிட் பண்ணலான்னா நோ சான்ஸ். அந்த 45 days கற்றுக்கினதை அட்லீஸ்ட் ஒரு 3-6 மாதம் நீங்கள் லைவ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் வர முடியும். அதனால் லைஃப் டைம் ஏன் நான் சப்போர்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு? நான் இந்த 45 days மட்டும் சப்போர்ட் இல்லையே, அதுக்கப்புறம் லைஃப் டைம் ஏன் சப்போர்ட் கொடுக்குறேன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி நம்மளுடைய உதவி தேவைப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா? சார் நேரத்தில் பை எடுக்கலாம் இருக்கிற இந்த பக்கம் என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, குழப்பமாக இருக்கு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணணும். சும்மா 45 days க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் பை நீ யார் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது விஷயமே கிடையாதுங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோட்டலில் ரூம் போட்டு 50,000 ரூபாய் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னா 2 நாள் ரூம் போடுறாங்க. அந்த 2 நாளுக்கு ஹோட்டல் சாப்பாடுக்கு இப்படி எல்லாம் உங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நாங்கள் யாரும் போயிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் அதான் விரும்புகிறாங்க, நான் நேரடியாக கற்றுக்கணும். நேரடியாக என்ன கற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நேரடியாலாம் எதுவும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். லைவ் மார்க்கெட்டில் சார்ட் ரீடிங் பண்ண சொல்ல தான் கற்றுக்க முடியுமே தவிர சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது, அந்த 2 நாள் ஹோட்டலில் ரூம் போட்டு டேரெக்டாக ஒரு 2 நாள் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே நடக்கிறதே வேறு, லைவ் மார்க்கெட் நடக்கிறதே வேறு. புரிஞ்சுக்குங்க, லைவ் மார்க்கெட் சுச்சுவேஷன் வேறு, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது சார்ட்டில் கோடு போட்டு காமிக்கிறது வேறு. ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நீங்கள் எங்கன்னா கிளாஸ் எடுங்க, என்கிட்ட தான் வந்து அட்டன் பண்ணணும்னு கிடையாது. யார்கிட்டயாச்சும் போய் கற்றுங்க. லைவ் மார்க்கெட்டில் சொல்லி தராங்களான்னு பாருங்கள், ரன்னிங் மார்க்கெட்டில் சொல்லி தராங்களான்னு பாருங்கள், அவங்கக்கிட்ட கற்றுக்குங்க. நீண்ட நாள் கற்றுக்கணும், சும்மா ஒரு வாரம் 4 நாளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோதான்ற மாதிரி இல்லை. விஷயம் கரெக்டாக பிளான் பண்ணி சொல்லணும். இது இங்கே வருது, இங்கே ஸ்டாப் லாஸ் வருது, இங்கே டார்கெட் இது. ஒரே ப்ராஃபிட் ஸ்க்ரீனே காமிக்கிற மாதிரி அங்கேயும் போகாது, அங்கேயும் வேஸ்ட் தான் உங்களுக்கு. நோ யூஸ். ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் செலுத்துங்க, அது ஆட்டோமேட்டிக் உங்களை காப்பாற்றும். நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்து எங்கன்னா போனாங்க பரவாயில்ல, அந்த ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணியிருந்தேன், நம்ம லெவல்ஸ்லாம் கூட சென்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான். ஓகே, இது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து கீழே க்ளோசிங் கொடுக்கல, க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட் தான் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். எங்கே இந்த இடத்துல இங்கே கீழே வரல, சடனாக வந்து 3 கேனில் வந்து கரெக்டாக இங்கே க்ளோசிங் கொடுத்துச்சு. ஸோ இப்போ என்ன இந்த பக்கம் ரெசிஷன் ஜோன்னு பார்த்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் லெவல்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் 0.5 வருது. அதுக்கப்புறம் ஸ்டெப் ஒன்றா வந்துட்டுருக்கு. ஓகே, இது மாதிரி உங்களுக்கு லைவில் அப்டேட் கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். அதாவது மார்னிங்கில் உங்களுக்கு சேல் சைடு வியூ சொல்லியிருந்தாங்களே, அது பை சைடு ஸ்டாக், அது சேல் சைடுக்கான வியூ இருந்தது. ஓகே, இங்கே பாருங்கள், இது கீழே வந்தால் சேல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஓகே, சேல் சைடு வரல, ட்ரெண்ட் லைன் கட் ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட் இருந்தது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள். வரலையா வெயிட் பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேலே போயிடுச்சா இக்னோர் பண்ணுங்க, பரவாயில்ல. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம மார்னிங் அப்டேட்டில் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகினா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ணுவோம், பிரேக் பண்ண விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுல கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் மேலே போகும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கன்சல்டேஷன் ஆனது உங்களுக்கு தெரியும், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, கன்சல்டேஷன் தான், மேலே போல் கீழே வந்துச்சு, கீழே இப்படி தான் இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த பக்கம் மேலே பிரேக் டவுன் ஆனால் மேலே அப்பர் சைடுக்கான மூவ் பார்க்கலாம். இல்லை அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் கீழே வந்துச்சுன்னா திரும்பவும் சேலிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக தெரிகிற வரலும் எமோஷனல் ட்ரேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயம் காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.